அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படின்னா தனது மகளை அந்த அளவுக்கு அன்பு வச்சுருப்பாங்கன்னு நம்ம முன்பதிவிலேனா பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கிடையே அந்த அளவிற்கு அன்பில் கலந்திருந்தாங்க. அப்போது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தெரு வீதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை அல்லாஹுவின் பாதையில் அழைக்கும் போதெல்லாம் அந்த மக்கள் கொடுக்கும் துன்பங்களை எல்லாம் நினைத்து நினைத்து அழுவார்கள். யார் அழுவார்கள்னா, ஃபாத்திமா, அன்பு மகள் ஃபாத்திமா தந்தையை நினைத்து அழுவாங்க. அவங்களுடைய முக தளர்ச்சியும் உடல் பலவீனத்தையும் பார்த்து பார்த்து கண்ணீர் வடிப்பாங்க. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தீனின் பக்கம் அழைப்பு பணிக்காக என்ன செய்வாங்களாம், வெளியூர் சென்று போயிட்டு ஊர் திரும்பும் போதெல்லாம் முதலில் என்ன செய்வாங்களாம், பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காயத்து தொழுது விட்டு அதற்கு பிறகு தமது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து விட்டு அதற்கு பின்னார் தான் வீடு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாங்களாம். அப்போது ஒரு பிரயாணத்திலிருந்து திரும்பும்போது பிரயாணத்தினால் ஏற்பட்ட களைப்பு சோர்வுடனேயே அதோடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் வீட்டுக்கு சென்றார்கள் அப்படின்னு நமக்கு பதிவாயிருக்கு. அருமை தந்தையை வரவேற்க வீட்டு வாசலுக்கு வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான முகத்தில் முத்தமிட்டு அன்னாரின் கோலத்தை கண்டு அழுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, மகளே ஏன் அழுகிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, மகளார் கிழிந்த ஆடையும் புழுதி படிந்த முகமும் பரட்டை தலையும் குழி விழுந்த கண்களுமான தங்களின் இந்த நிலையை கண்டு அழுகிறேன் அப்படின்னு தந்தையை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பாதி பதிவை போடுகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.